வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் இணைய உள்ள ஓபிஎஸ்ஸின் அணியினர் பெரும் திருப்பம் நடைபெறுகிறது. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் எப்படியாவது தேர்தலில் நிற்க வேண்டும் என்ற துடிதுடிப்பில் இருந்தால், முக்கியமாக தேனியில் நிற்க வேண்டும் என்ற ஒரு துடிதுடிப்பில் ஓபிஎஸ் இருந்தார். ஆனால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்ததன் காரணமாக அவர்கள் சொல்வதை தான் செய்ய முடியும் என்ற ஒரு நோக்கத்திற்கும் தள்ளப்பட்டார். அதனால் அவருக்கு தேனி தொகுதியும் கிடைக்கவில்லை. சரி, ஒரு 2-3 தொகுதி கிடைத்தால் அதில் பெரும்பாலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறலாம் அப்படின்று நினைத்தால், ஆனால் அதுவும் கிடைக்காமல் போகிவிட்டது. அவருக்கு கிடைத்தது ஒரே ஒரு தொகுதி, ராமநாதபுரம் தொகுதி. சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்கு தள்ளப்பட்டார். தாமரையிலே போட்டியிட சொன்னார்கள். ஆனால் ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் என்று ஒரு விடாப்பிடியின் இருந்ததன் காரணமாக தற்பொழுது அவர் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி வேட்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழலில் தற்பொழுது ஒரு சில அதாவது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆதரவையோ பிரச்சாரத்தையோ மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வைத்தியலிங்கமே இருக்கட்டும், ஒரு 2-3 நாட்கள் வந்தாராம். பிறகு அவருடைய அலுவலகத்திலே இருந்தாராம். அதன் பிறகு தஞ்சாவூர் சென்று விட்டாராம். தஞ்சாவூரில் நம்மளுடைய இபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வேலுமணி, எஸ்பி வேலுமணியை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த ஒரு தகவல் என்பது ஓபிஎஸ் அணியினர் அதிமுகவில் இணைய போவதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பல விதமான விஷயங்கள் நடந்தது. அதிலும் குறிப்பாக பெருமிதத்தில் சொல்லக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவில் முக்கிய புள்ளிய துறையில் இருந்த காமராஜ் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தப்பட்டது. வைத்தியலிங்கம் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுகவின் ஒரு முன்னாள் முக்கிய புள்ளியின் நிர்வாகியின் மகனது திருமணத்திற்கு அன்று வருகை தருந்த நிலைமையில் பெருமிதத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பேசும் பொருளாக மாறுந்தது. அதன் பிறகு மிகப்பெரிய அளவிலான ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதிமுக என்ற ஒரு கட்சி மிக அளவில் சூழப்பட்டு இருந்தது அப்படின்றதான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. அதாவது வைத்தியலிங்கம் அவர்கள் கூட வேலுமணியை பார்த்து பேசிய நிலைமையில் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் இபிஎஸ் பக்கம் சென்று விடுவார் என்ற பேச்சுக்களும் அதிகமானது. ஒரு பக்கம் நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பெரும் விதத்தில் அனைத்தும் மாறப்போகிறது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. அப்படி என்னன்னா, மதவாதத்துக்கும் இனவாதத்துக்கும் எதிராக நான் வாக்களித்திருக்கிறேன் என்று பெங்களூரு புகழேந்தி ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க, பெரும் விதத்தில் அவர் ஓபிஎஸ்க்கு எதிராக வாக்களித்திருக்கிறார் என்றும் பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களில் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. இதனால் ஓபிஎஸ் அணிக்கு சிக்கல்கள் இருந்தாலும் அவர் பெரும்பான்மையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்க மக்களே.